பீன்ஸு 1/4 கிலோ 25 ரூபா. புடலங்காய் வீட்டுக்கிட்டே தாத்தா வாரத்தில் 2 நாள் கொடுத்துட்டு போவார் காய். கடையில் போய் வாங்க, எல்லோரும் கடையில் தான் வாங்குவாங்க. வீட்டுக்கிட்ட வரவங்ககிட்ட ஒரு சிலர் தானே வாங்குவாங்க. நான் வாடிக்கையாக வீட்டுக்கிட்ட வர தாத்தாக்கிட்ட தான் வாங்குறது. பூ, பழம், காய், மீன், கருவாடு கூட ஒரு ஐயா கொண்டு வந்து கொடுப்பாரு. வீட்டுக்கிட்டே வாங்கிடுவேன். பூ, மல்லி, முல்லையெல்லாம் ஒரு பொண்ணு கொண்டு வந்து கொடுக்கும். அந்த பொண்ணுகிட்ட தான் முல்லைப்பூ வாங்கினேன். பீட்ரூட்டு 25 ரூபா. 1/2 கிலோ 30 ரூபா சொன்னார். லாஸ்ட் 2 நாள் 25 ரூபாய் கொடுத்தாரு. பழம் பாருங்கள், பழம் 20 ரூபாயா, 20 ரூபா பழம் 20 ரூபா. கத்திரிக்காய் 15 ரூபா. இந்த பூ 20 ரூபா. சாமந்தி பூ. கொத்தமல்லி கட்டு 15 ரூபா. கருவேப்பிலை கொடுத்தாரு 2. அப்புறம் இதில் பச்சை மிளகா கொஞ்சம் தான் இருந்துச்சு, காலி ஆயிடுச்சா. அதெல்லாம் பச்சை மிளகா அவ்வளோதான் வாங்கியிருக்கேன் இன்றைக்கி. இன்னும் வெங்காயம் தக்காளியெல்லாம் இன்னும் 2 கொண்டு வருவார். அவர்கிட்ட 100 ரூபாய்க்கு வாங்கி போட்டேன். ஏன்னா 100 ரூபா வெங்காயம், 100 ரூபா பெரிய வெங்காயம், 100 ரூபா சின்ன வெங்காயம், 100 ரூபா தக்காளி வாங்கி போட்டேன். ஏன்னா ஒரு 10-15 நாளைக்கு வரும். நீங்கள்லாம் வாங்குங்க, எவ்வளோக்கு வாங்குவீங்க, தேவலாமான்னு சொல்லுங்கள். பீன்ஸ் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. கேரட் இருக்குது. புடலங்காயும் நல்லா தான் இருந்துச்சு. எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கா என்னன்னு சொல்லுங்கள். உடம்பு முடியாதனால இருமலாக இருக்குங்க. தொண்டை வேறு கட்டியிருக்கோம், உங்களுக்கு கேட்காது வேறு. நான் பேசுகிறது கேட்குதான்னு தெரியல. கொத்தமல்லி தான் 15 ரூபா. கொத்தமல்லி புதினாவே கிடைக்க மாட்டேங்குது. கடையில் இருக்கும், தாத்தா ரொம்ப கொண்டு வரல.